ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடியது சேமியா பாயாசம் தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சட்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். கூடவே 10 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேங்காவோட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருந்தோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காவோட பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நீங்கள் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே சேமியா இதை நெய்யில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். 1 கப் நெய், 1 கப் சேமியா. கூடவே 2 கப் பால், நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கூடவே 1 கப் அளவு சர்க்கரை. நமக்கு இனிப்பு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்வீட்டாக வேணும் சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க இது. ஸ்வீட் சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம். கூடவே பாதாம் பவுடர் உங்கள் வீட்டில் இருந்தால் ஆப்ஷனல் தான், பாதாம் பவுடர் இருந்தால் சேர்த்துக்குங்க. கூடவே ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், ஏலக்காய் சேர்த்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சேமியா பாயாசம் சுலபமாக செஞ்சிச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது சாப்பிட்டு பாருங்கள்.